அவன் சரியான மூலக்காரன் தான். அவன் சொன்னபடி நாம ஒன்னொன்னா செய்ய செய்ய அந்த கிருஷ்ண குடும்பம் எவ்வளவு பதறுதுன்னு பார்த்தல. அவன் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா போய் ஜவுளி கடையிலயும் நகை கடையிலயும் நீ போட்ட போடுல பேச நாக்கு வராம கூனி குறுகி போய் நின்னாங்க பாரு. அடடா, கண்கொள்ளா காட்சிடாது. டேய் ராஜாராம், உன் ஆளு உண்மையிலேயே பெரிய ஆளுடா. அவனுக்கு நீ ஏதாவது பெருசா உதவி பண்ணணும்டா. நிச்சயமாக்கா. இது மட்டுமா, இன்னும் இருக்கு அந்த கிருஷ்ண குடும்பத்துக்கு. அவனுங்க மட்டும் இல்ல, பத்திரிகைய பாக்குற ஒவ்வொருத்தனும் குழம்புடும். இந்த கல்யாணம் நடக்க போதா அந்த கல்யாணம் நடக்க போதான்னு மண்டைய பிச்சுக்கணும்க்கா. அந்த குழப்பத்துக்கு நடுவுல நாம சத்தம் இல்லாம நம்ம வேலையை முடிச்சிடணும். அந்த கிருஷ்ண குடும்பம் எல்லாமே போச்சேன்னு நடுத்தெருல நின்னு கதறணும்க்கா. ஏய், அவன் யாருடி இவங்களுக்கு பிளான் போட்டு தரவன்? அவங்க ஃபேமிலிக்குள்ள இருந்து யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க போல இருக்கு. அவங்க துணிக்கடை நகை கடைக்கு போற நேரத்தை கூட சொல்றான் போல இருக்கு. தெரியலம்மா, அப்பா ஏதாவது உளர்வாருன்னு பார்த்தா அவரும் உளரவே மாட்டேங்கிறாரேம்மா. அக்கா, நம்மாலதான்க்கா. பேசு. சொல்லுங்க மிஸ்டர், தகவல் வந்ததா? நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போய் நான் போட்ட போட்ல இந்நேரம் அந்த குடும்பம் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு இருக்கும். விசாரிச்சு பாத்தியா? அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலைங்க ஐயா. அவங்க நல்லா தெளிவா இருக்காங்க. யோ, என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, அவங்க பாட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க, திக்குமுக்கு ஆடிட்டு இருப்பாங்களா நினைக்காதீங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கல. உண்மையா சொல்ல போனா அவங்க உங்க டார்ச்ல இருந்து ரிலீவ் ஆகி ஹாப்பியா இருக்காங்க. இருக்காதே, அவனுங்க குழம்புனதை என் கண்ணு முன்னாடி நான் தானே பார்த்தேன். நல்லா விசாரிச்சு பாத்தியா? அவனுங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்கானுங்களா? ஐயா, நம்ம தகவல் கொடுத்தா அந்த தகவல்ல ஒரு சின்ன நூலால கூட தப்பே இருக்காதியா. நீங்க கண்ணை மூடிட்டு நம்பலாம். அவங்க ரிலீவ் ஆனது மட்டும் கிடையாது, கல்யாண வேலையை ஹாப்பியா சந்தோஷமா உற்சாகமா கலக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்னையா சொல்ற? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பேச்சை தாண்டி அந்த கிருஷ்ண குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா என்னையா அர்த்தம்? அம்மா, அந்த சைட்ல இருந்து போட்டு கொடுக்குற ஆள் தான் ஃபோன் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் யாரா இருக்குண்டி? நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? வெயிட் பண்ணுமா, ட்ரை பண்ணுவோம். சரிங்க ஐயா, அடுத்தது என்ன செய்யறதா உத்தேசம்? கவலையை விடு. நாளைக்கு பத்திரிக்கை வைக்க போறேன்ல, அப்போ கலவரத்தை ஊதி பெருசாக்கிடுறேன். அவங்கள செவத்துல முட்டி முட்டி அழுகிற நிலைமைக்கு கொண்டு வரேன் பாரு. நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் வழக்கம் போல கரெக்டா கொடுத்துக்கிட்டே இரு. நாளைக்கு நான் என்ன போடுறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாரு. சரிங்க ஐயா, வச்சிடுறேன் ஐயா. ஏய் பூமிகா, எனக்கு ரொம்ப கலவரமா இருக்குடி. நாளைக்கு இவர் என்ன வேலை பண்ண போறாரோ தெரியலையே. ஐயோ, உன் அக்காவை நினைச்சா பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. அழாதம்மா. கண்ணா, டேய், என்னடா நீ? கஷ்டப்பட்டு வாடகைக்கு கோட்டை வாங்கி உன்னை சிவி சிங்கர்ச்சி ஆபீஸ் வேலைக்கு அனுப்புனா இப்படி வந்து கோட்டை தூக்கி கடாசுற? அம்மா சும்மா இருக்கிறியா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், அப்புறம் ஏதாவது திட்டிட்டு போறேன். இந்த கோட்டை அங்க போட்டு போய் அசிங்கப்பட்டதான் மிச்சம். அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையா இல்ல கலெக்டர் வேலையா இந்த கோட்டை போட்டு வந்திருக்கேன்னு ஒரு பியூன் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான். கண்டவெல்லாம் என்ன காரி காரி துப்புறான். எவன்டா உன்னை கேவலமா பேசினவன்? என்கிட்ட சொல்றா, அவனை ஆபீஸ்க்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஆமா, நீ வேற வந்து ஆபீஸ் வாசல்ல நின்று என் மனத்தை வேற வாங்கு. ஆளுக்கு சிரிப்பா சிரிச்சிட்டாங்க. கோட்டு இனிமே இந்த கோட்டை கிட்ட பத்தி ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். டேய், என்னடா சொல்ற? அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர்னா பெரிய வேலை இல்லையாடா? பெரிய வேலையோ சின்ன வேலையோ, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கும்போது அது சின்ன வேலை தானே. அப்போ அந்த கிருஷ்ணன் நம்மளை ஏமாத்திட்டானா? உங்க அப்பா வராருடா. என்னடி சொல்றா? முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்து முகரைய பாரு. இவன் கோட்டு போட்டுட்டு வந்த லட்சணத்தை பார்த்து ஆபீஸ விழுந்து விழுந்து சிரிக்குது. வேணான்னு சொன்னா கேட்டீங்களாடி? இதெல்லாம் இவனுக்கு தேவையா? ஏங்க, பாவம் புள்ள ஏற்கனவே அவனே வெறுப்புல இருக்கான். இதுல நீங்க வேற அவனை பேசுறீங்க. இந்த போன் எங்க வச்ச? போன் இருக்கிற இடம் கூட தெரியல பாரு. ஐயோ, இவன் வேற. ஹலோ, வணக்கம்மா. நான் தான் முருகப்பன். நீங்க பாத்துட்டு போன பொண்ணோட அப்பா. தெரியுது. சொல்லுங்க, என்ன விஷயம்?
இல்ல மாப்பிள்ளை இன்னையில இருந்து வேலைக்கு போறதா கேள்விப்பட்டோம். நல்ல கம்பெனி, நல்ல வேலை. இதுக்கு மேல எதுக்கு யோசிக்கணும்? உங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அத சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நான் உங்க பொண்ணு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேனே. என்னம்மா சொல்றீங்க? பின்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ என்னவோ பெரிய கம்பெனி ஓனர் மாதிரில பேசுனீங்க. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்க. 1000 கேள்வி கேட்டீங்க. ஏங்க, எங்க கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரு முன்னாடியே வேலை இருந்தாதான் பொண்ணு கொடுப்பேன்னு எவ்வளவு திமிரா பேசுனீங்க. ஏம்மா, பொண்ணை பெத்தவன் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு பேச மாட்டோமா? அப்போ புள்ளைய பத்த நாங்க எங்க பையனோட எதிர்காலத்தை பத்தி நாங்க நினைக்க கூடாதா? இங்க பாருங்க, உங்க மாதிரி பிஸ்னாரி குடும்பத்துல எல்லாம் நாங்க பொண்ணு எடுக்கிறதா இல்ல. உங்க பொண்ண எவனாவது ஏப்ப சாப்ப வருவான், அவனுக்கு கட்டி வைங்க. இங்க பாருங்க, இனிமே எனக்கு போனுக்கு பண்ணாதீங்க. என்னடி பேச்சு பேசுற? நீயே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து இப்ப வேணான்னு சொல்ற? பின்ன என்னங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளு என்ன பேச்சு பேசினா, ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டா எப்படி எல்லாம் பேசுவான். அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் பையன் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இப்பதான் என் பையன் வேலைக்கு போறான்ல, அவனுக்கு பொண்ணு தரத்துக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு எல்லாரும் கியூல நிப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைப்பேன். இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க, பேசாம சும்மா இருங்க. எப்படியோ போங்க, ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆமா ஆமா. ஏமா, பொண்ணு பார்க்க நல்லா தானே இருந்துச்சு, ஏன் வேணாங்கிறா? பைத்தியக்காரா, அப்படி சாதாரண வீட்டுல பொண்ணு எடுக்கவா அம்மா இந்த டிராமா எல்லாம் போட்டேன்? உனக்கு எங்கடா பொண்ணு எடுக்கணும்? அந்த அவந்திகா மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்டா. நீ இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ரூட்டை பிடிச்சிட்டு போய் அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஜிஎம் ஆகணும்டா. முதலாளி ஸ்தானத்துக்கு நீ வந்த பிறந்தாண்டா உனக்கு கல்யாணம். அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாமா? ஓவராவா? ஏன், இது நடக்கணும்டா, நடந்துதான் ஆகணும். நம்ம நடத்தி காட்டுறோம். இங்க பாரு கண்ணா, அதுக்கு முன்னாடி அழகா இருக்க அறிவா இருக்கான்னு ஏதோ இல்லாத வீட்டு பொண்ணு மேல ஆசைப்படுறாத. நீ பொண்ணு எடுக்கிற வீட்டுல குறைஞ்சது 2 காராவது வச்சிருக்கணும், இல்ல 2 ஃபேக்டரியாவது வச்சிருக்கணும்டா. தெரிஞ்சுதா? அம்மா பாட்டுக்கு அடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் நிஜமா நடந்தா நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு திலீபன். கல்யாணம் பண்ணி போனே நினைக்கல, ஆனா திடீர்னு கல்யாணம் ஆச்சு. என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த வீட்ல இருந்து வெளியேறி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட தயவுல லாட்ஜ்ல தங்கியிருந்தப்ப அன்னைக்கு யாராவது வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தா சத்தியமா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். அன்னைக்கு நம்ம 2 பேரும் இனிமே அனாதைதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் திலீபன். அப்பா அம்மா நம்மளை மன்னிச்சதுக்கு அப்புறம் நடராஜ் மேரேஜ்க்காக நாம இங்க வர வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன் கவிதா. கோவா போறதுக்காக நம்ம பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருந்தப்போ இந்த மண்ணை நாம மிதிக்கிறது தான் கடைசி தடவைன்னு நினைச்சேன். அத்தவங்க 4 பேருக்கு மட்டும் அம்மா இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அம்மாவா தான் இருக்காங்க. அவங்களால ஒருத்தரை மன்னிக்காம இருக்கவே முடியாதுன்னு தோணுது திலீபன். அதனாலதான் உங்க மனசு சங்கடப்பட்டா நாங்க 4 பேருமே துடிச்சு போயிடுவோம். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமா இல்ல? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இந்த வீட்டோட மருமகளா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு ரிசப்ஷன். ஊர் அறிய மேடை மேல மாலையும் கழுத்துமா நாம கம்பீரமா நிக்க போறோம். இனி இந்த தாலிய யாரும் திருட்டு தாலின்னு சொல்ல முடியாதுல்ல? ஆமா கவிதா, ஒரு கனவு நினைவான மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு, இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட என் அப்பா இல்லாம போயிட்டாரு. விடு கவிதா, வருத்தப்படாத. உன் அப்பா இல்லாததோட விளைவுதான் இப்ப நீ என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும். உனக்கு அப்பா இல்லைன்னா என்ன, ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்கல்ல, சந்தோஷமா இருக்க கவிதா. இது சிரிக்க வேண்டிய நேரம். இனிமே நீ எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. ஆமா, ஒரு நல்ல நேரத்துல கண் கலங்கிட்டு இருக்கேன் பாரு. ஒரு செகண்ட்ல உன்னால சிரிக்க முடியுது, ஆனா இந்த அவந்திகா அண்ணி மட்டும் எப்படி இருக்காங்க பாத்தியா? எப்படி இருக்காங்க? இந்த வீட்லயே அவங்க மட்டும் தான் வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நீயே பாத்திருப்பிய. உன்னோட பிரியத்தை வச்சு அம்மாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்ககிட்ட எவ்வளவு அந்யுன்யமா இருக்காங்க.
ஆனா அவங்க கிட்ட அம்மாவால சாதாரணமா பழக முடியல பாத்தியா? ஒருத்தங்க மேல நமக்கு மரியாதை வர்றது வேற, பயம் வர்றது வேற. அவந்திகா அன்னிக்கிட்ட எதை பேசணும்னாலும் பயமாவே இருக்கு. பதிலுக்கு என்ன பேசுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு எல்லாருக்கும். அவங்களோட இயல்பு அப்படி திலீபன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல கவிதா, நம்மளை பத்தி விட நம்ம சின்னவங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா அம்மாவும் அப்பாவும் அவங்களால ஏதாவது காயப்பட்டுருவாங்களோன்னு பயமாவே இருக்கு. சச்சே, அப்படியெல்லாம் யாரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாத திலீபன். அது ஒருத்தரோட சுபாவம். ஏன் சுபாவம் இப்படின்னா அவங்க சுபாவம் அப்படி. அதுக்காக அவங்கள வெள்ளி மாதிரி எல்லாம் பார்க்காத. ஒருத்தங்கள தப்பானவங்கன்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க செய்யறது எல்லாமே தப்பு தப்பா தான் தோணும். அது சரியில்லை திலீபன். எல்லாமே சரியாயிடும். அவங்க நம்ம வீட்டுக்கு தகுந்தபடி வாழ ஆரம்பிப்பாங்கன்னு நீ நம்பு, நடக்கும். என்ன அப்படி பாக்குற? என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவ பாருங்கன்னு இந்த ஊருக்கு கத்தி சொல்லணும் போல இருக்கு. இந்த செகண்ட் ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு கவிதா. ஐ ரியலி லவ் யூ. I too love you, Dileepan. இத பாக்குதுன்னு எத்தனை வருஷமா காத்திருந்தேன். என்ன மேடம் இதெல்லாம்? விட்டா 2 இன்விடேஷனையும் கடிச்சு சாப்பிட்டுருவே போல இருக்கு. பாருங்க, 2 இன்விடேஷனும் சூப்பரா இருக்குல்ல? அவந்திகா கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் செலக்ஷன் விஷயத்துல கெட்டிக்காரிதான். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். நான் ஒண்ணு கேக்கட்டுமா? மத்தியானம் பார்த்தா என் உமாவுக்கு முகம் எல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னடா சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? என் புள்ளதான் சொல்லிட்டான்ல, நான் உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு. அப்புறம் நான் எதுக்குங்க கவலைப்படணும்? இந்த கல்யாணம் அமோகமா நடக்க போதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இனிமே நான் இருக்க போறேன். தயவு செஞ்சு அந்த ராஜாராம் பத்தி நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் வருத்தப்பட தயாரா இல்ல. ஏய், நான் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். இத பார், என் உமா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏய் ஏய் ஏய், இப்பதானே நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன, அதுக்குள்ள ஏன் கண் கலங்குற? இது ஆனந்த கண்ணீருங்க. வாழ்க்கையில நம்ம சம்பந்தப்பட்ட பத்திரிக்கைய இப்பதான் கையில தொட்டு பாக்குறேன். இதுக்கு முன்ன நம்ம வாழ்க்கையில இப்படி எதுக்குமே இன்விடேஷன் அடிச்சதே இல்லையேங்க. இப்படி ஊரை அழைச்சு செய்யற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே. நமக்கு நடக்காதது நம்ம பிள்ளைங்களுக்காவது சரியா நடக்கணும்னு நான் கனவு காணாத நாளே இல்ல. ஒவ்வொன்னா பொய்யா போச்சுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ எல்லாமே நல்லபடியா நடக்கிறத நினைச்சு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேங்க. ஐயே, ஏய், இப்படி நீ சந்தோஷமா இருந்தாலும் அழுவ, வருத்தப்பட்டாலும் அழுவேன்னா நான் என்ன பண்றது உமா? இல்லங்க, இத பாத்துக்கிட்டு நீங்க எனக்கு ஆறுதலா என் கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அவ்வளவுதானே? ஓகே, போதுங்க, இந்த சந்தோஷம் போதுங்க. நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு 10 பேருக்கு சாப்பாடு போடுற கொடுப்பனதை நமக்கு கொடுத்து வைக்கல. நம்ம பசங்க கல்யாணமாவது எப்படி ஊரறிய நடக்க போகுதேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சாதாரண வீட்டு கல்யாணமா? உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நடராஜோட கல்யாணம், திலீபனோட ரிசப்ஷன்,
இந்த ஊரே பார்க்காத மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ம்? ஆமாங்க, ஊரை அழைச்சு பந்தல் போடணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு அத்தனை பேரையும் கூப்பிடணும். ம். நாம வைக்கிற விருந்துல அத்தனை பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும். ம். நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கிற எல்லாருடைய குடும்பத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணும். ம். ம். அத்தனை வர்க்கஸும் குடும்பத்தோட வந்து திருப்தியா சாப்பிட்டு போகணும். அப்புறம் ஐயோ, நான் பாட்டுக்கு இப்படி அடிக்கிட்டே போறேன்ல. எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னா ரொம்ப செலவாகும்ல. எவ்வளவு வேணா செலவாகட்டுமே. என்னோட உமா முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு எத்தனை கோடி செலவஞ்சாலும் பரவாயில்ல, நான் தயாரா இருக்கேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. டேய், டேய், என்னாச்சு? ஆ? நான் இருக்கேன். ம்? கவலைப்படாத. இவ்ளோ நடந்து போச்சா? ஆமா, எங்கேயுமே நீதான் வரல. உன் சப்போர்ட் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எங்க அப்பா என்னடானா எங்க போனாலும் தொடர்ந்து வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. சப்போர்ட்டுக்கு நீயும் இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப முக்கியமான மீட்டிங். இந்தோனேஷியன் டெலிகேட்ஸ் வேற வந்தாங்க. அப்பா வர முடியாதப்ப நான் தானங்க எல்லாத்தையும் பண்ணணும். இப்ப என்ன, பிரபாவே அவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டான்ல, அப்புறம் என்னங்க? எல்லாரும் மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருங்களேன். இல்ல நட்ராஜ், எங்க அப்பாவை நம்பவே முடியாது. ஏதாவது பெருசா பிளான் பண்ணாம அவர் எதையும் பண்ண மாட்டாரு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நட்ராஜ். எங்க அப்பா இருக்காரு, நாங்க 4 பேர் இருக்கோம். எங்களை தாண்டி அவரால் என்னங்க பண்ண முடியும்? எங்க சரி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், தரட்டுமா? யாரு? நீயா? எனக்கா? கிஃப்டா? உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் தெரியுமாப்பா? எல்லாம் மனசுல இருக்கு. கல்யாணம் ஆகட்டும் தான் பொறுமையா இருக்கேன். Thank you so much, sweetheart. போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? முதல்ல அந்த தர்பூசணி மண்டைய என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு நான் என் அம்மா கிட்ட கேட்கணும். ஏங்க முதல்ல போன் பண்றீங்க, அதுல அவரை பத்தி பேசணுமா? முதல் போன் என் அம்மாக்கு தானே பண்றேன், உனக்கு என்ன? நீ சும்மா இரு. எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ, ஹேய் குட்டி பிசாசே, நான் தாண்டி அக்கா பேசுறேன். இது என்னோட புது நம்பர். நட்ராஜ் எனக்கு புது மொபைல் வாங்கி கொடுத்திருக்காரு. அக்கா, அம்மா, அக்கா நல்லா இருக்கியா? உன்கிட்ட இருந்து போன் வரலன்னு அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இது ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. போடு போடு. இதான் என்னுடைய நம்பர். 2 பேருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? தினமும் எத்தனை தடவை வேணும்னாலும் பேசலாம், சரியா? ஆமா, அந்த தர்பூசணி மண்டைய வீட்ல இருக்காரா? தர்பூசணி மண்டேனா? யாருக்கா அது? ஐயோ, வேற யாரு? எல்லாம் நம்ம அப்பனை தான் சொல்றேன். ஆமா, எதுக்கு அவர் இப்படி ஜவுளி கடை நகை கடைன்னு வந்து தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காரு? என்னடி செய்யறது? அங்க உன்னை பார்த்ததும் உன்னை கட்டி பிடிச்சு அழணும் போல தோணுச்சு.
இவர் முன்னாடி உன் கூட பேச கூட முடியலையே. பெத்த பொண்ணுகிட்ட பேச முடியாத நிலைமை எந்த தாய்க்காவது வருமா? அம்மா நீ அழாதம்மா. புள்ள பாசம் பொண்டாட்டி பாசம் எல்லாத்தையும் அந்த ஜாதி வெறி கண்ணு மறைச்சிடுச்சுமா அந்த ஆளுக்கு. ஏமா அந்த ஆள் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? என்னதான் பிளான் வச்சிருக்காருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலடி. அக்காவும் தம்பியுமா எப்ப பார்த்தாலும் தனியா போய் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அக்கா 2 பேரும் ரொம்ப தெம்பா இருக்காங்க. அவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பலமான திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தான்க்கா எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடி. எவனோ ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னென்னமோ ஐடியா கொடுக்கறான். அவன் தான் அங்க என்னென்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தகவல் கொடுக்கறான்.